உள்ளபடியே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலனிலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது. நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது. ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டிலே அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் திருமிகு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் நானும் கூட அவரிடத்தில் பல முறை பேசியிருக்கிறோம். எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவர்களோடு பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும். உள்ளபடியே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலனிலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது. நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது. ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டிலே அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் திருமிகு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் நானும் கூட அவரிடத்தில் பல முறை பேசியிருக்கிறோம். எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவர்களோடு பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும்.